அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நமது அன்றாட வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வாழ்க்கை நெறிகளை உணர்த்தும் ஔவையாரின் ஆத்திச்சூடி கதைகளில் இதுவரை 8 வருக்கங்களுக்குரிய ஆத்திச்சூடி வரிகளை கதைகளுடன் விரிவாக பார்த்தோம். இப்போது இறுதி வருக்கமான வகர வருக்கத்திற்குரிய ஆத்திச்சூடி வரிகளை கதையுடன் விரிவாக பார்ப்போம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகும் ஆத்திச்சூடி கதை வல்லமை பேசேல். நம்முடைய திறமையை நாமே புகழ்ந்து பேசக்கூடாது. இந்த உண்மையை உணர்த்தும் ஒரு சிந்தனை தூண்டும் கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். வளங்குடி என்னும் ஊரில் லோகநாதன் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் யாரை சந்தித்தாலும் தன் திறமையைப் பற்றி அவனே புகழ்ந்து பேசுவான். ஒருநாள் அந்த ஊரில் உள்ள பொது கிணறு மாசடைந்து குடிநீர் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. பலர் முயன்றும் அந்த கிணற்றை சுத்தமாக மாற்ற முடியவில்லை. அப்போது அதே ஊரில் இருந்த கதிர்வேலன் என்னும் மற்றொரு இளைஞன் எதையும் பெருமையாக பேசாமல் தானாக முன்வந்து கிணற்றை சுத்தம் செய்ய தொடங்கினான். பொறுமையுடனும் கவனத்துடனும் கிணற்றில் இருந்த குப்பை சேறு அனைத்தையும் அகற்றி நீரை மீண்டும் சுத்தமாக்கினான். சில நாட்களில் கிணற்றிலிருந்து சுத்தமான குடிநீர் கிடைக்கத் தொடங்கியது. ஊர் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கதிர்வேலனை மனமாற பாராட்டினர். அப்போது ஒரு பெரியவர் சொன்னார், திறமை உண்மையானதாக இருந்தால் அது பேசாமல் இருந்தாலும் தெரியும். புகழ்ந்து பேசுபவனை விட செயலால் காட்டுபவனே சிறந்தவன். அதை கேட்ட லோகநாதன் புரிந்து கொண்டான். நம் திறமையை நாமே புகழ்ந்து பேசுவதைக் காட்டிலும் அதை செயலால் நிரூபிப்பதே சிறந்தது என்று இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம். தன்னை தானே புகழ்வது மதிப்பை குறைக்கும். அமைதியான செயல் அதிக மரியாதை தரும். உண்மையான திறமை பேசாமல் வெளிப்படும். பணிவு மனிதனை உயர்த்தும். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.